சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? 12 குரு சிம்மராசிக்கு ஆக்சுவலி 5-8 12 வந்து உட்கார்றாரு. குரு வர்றதுக்கு முன்னாடியே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதியான்னு 1000 பேர் சொன்னாலுமே வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் வைஸு நரம்பு மண்டல பாதிப்பு இல்லை நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய இஷ்யூஸை நிறைய சனினால் சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருக்காங்க. ஹெல்த் வைஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அவர்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கும். பெரிய ஆளுமையாக இருந்தவர்களையே இந்த அஷ்டம சனி காலம் இந்த தடவை சிம்மராசிக்கு படுத்திருக்கான்னா 100% படுத்திருக்கு. 8% இருந்தவரை 3% ஆக்கிடுச்சு. சீமான் வந்து சிம்மராசி, அவர் 8% ஓட்டு இருந்தவரை 3% ஆக்கியிருக்கான். நம்ம முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அவரும் சிம்மராசி, அவருக்கு அவருடைய வாய்ப்பையே பறிப்போகும் அளவுக்கான விஷயங்களை சேர்த்துருக்கேன். இதே தேர்தல் ஆஃப்டர் மே மாதம் நடந்திருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அந்த சனிக்கு குரு பார்வை வந்துடும். ஸோ இத்தனை நாள் இருந்த நான் சொன்ன மாதிரி அந்த அவமானத்தை அனுபவிக்கணுங்கிறத கொடுத்துட்டான். இந்த குரு வரப்போ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனோதைரியத்தை கொடுப்பான். அப்போ 12ஆம் இடத்துல குரு வராருன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பூர்வீக சொத்து சார்ந்து விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவோம். பூர்வீகம் இருந்ததுன்னா விரயம் பண்ணிவிடுங்க, அதை வச்சுக்க வேண்டாம் இப்போது அப்படிங்கிறது தான் அட்வைஸ். 12 குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு அவங்க ஜாதகப்படி லாட்ரி யோகம் இருந்ததுன்னா லாட்ரி டிக்கெட்டில் கூட பரிசு கிடைக்கலாம். 5க்குரியவன் 12ல் வந்து உட்கார்றாங்கிறப்ப இந்த வேலைகளை எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பார் குரு பகவான். ஸோ இந்த 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது விரய குருவாக தான் இருப்பார். சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். அப்போ பணம் வருதுன்னா கொஞ்சம் சேஃபாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுது இல்லை, அது விரயம்தான். நான் நிலம் வாங்குறேன்னா பணத்தை விரயம்தான் பண்ணுறேன். அந்த மாதிரி ஏதாவது முதலீடுகள், முக்கியமாக சொத்து வாங்கிறது அப்படிங்கிற முதலீடுகளை சிம்மராசிக்காரங்க பண்ணுறது நல்லது. இத்தனை நாள் இருந்த ஹெல்த் வைஸ் இருந்த ப்ராப்ளம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப போட்டு தூக்கமின்மை, தலைவலி, கழுத்து வலி, நர்வ் சிஸ்டமே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி வருமானம், சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வருமானம், நம்ம சொல்கிற வாக்கு வந்து நல்லா இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் இவர் மாற்றி விடுவார். 4ஆம் இடத்தை பார்க்க போடுறார். அப்போ சுகஸ்தானம், அப்போ சுகம் அபிவிருத்தி ஆகும், குரோத் ஆகும், அப்போ ஆரோக்கியம் சீராகிடும். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கடன் வாங்கிறதுல கொஞ்சம் கவனித்து வாங்குங்க. ஒரு கடனை வாங்கினீங்கன்னா நீ தீராத கடனாக ரொம்ப நாளைக்கு அதை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. கடன் எதிரி, இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க.